உடையவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் நான் தேவ பிள்ளை என்று சொல்லுகிறவர்களாய் இருப்பீர்களானால் ஒன்று செய்ய வேண்டும் என்று கலாத்தியர் 5:24 சொல்லுகிறது. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களாய் இருக்கிறீர்களா இல்லையா என்பது அதிலே விளங்கும். ஆமென் சொல்ல மாட்டேங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவினுடையவர்கள் என்ன செய்வார்களாம்? அடுத்தவங்க மாம்ச இச்சைகளையும், அப்படியா எல்லாம் சொல்லுங்க, தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் எடுத்து கொண்டு போய் அறையணும். சிலுவையில் அறைந்திருக்கிறீர்களா? நம்முடைய ஆசை இச்சைகள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறதா? இன்றைக்கு ஆசையாய் தொடர்ந்த அப்போஸ்தலனாகிய பவுலை பார்க்கிறோம். யாவரும் ஆசையாய் தொடர வேண்டும் என்கிற எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் நாம் பார்க்கிறோம். நம்ம எல்லாருமே ஆசையா போகணுமா ஆண்டவர்கிட்ட? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப நம்முடைய ஆசைகள், நம்முடைய சுயம், நம்முடைய மாம்சீகம், நம்முடைய இச்சைகள் சிலுவையில் என்ன செய்யப்பட வேண்டும்? சொல்லுங்க. இப்ப இன்னைக்கு அரைஞ்சிருக்கிறோமா இல்லையான்றதை தான் பார்க்க போறோம். 3 காரியங்கள் சொல்ல போறேன். எத்தனை? ஆகாபின் அரண்மனை அண்டையிலே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாப் நாபாத்தோட பேசி, உன் திராட்சை தோட்டம் வாசிங்க, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு. அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலைக்கிரயமான பணத்தை தருவேன் என்றான். நாபாத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். இப்படி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடேன் என்று யெஸ்ரயேலனாகிய நாபோத் தன்னோடே சொன்ன வார்த்தைக்காக ஆகாப் சலிப்பும் சினமுமாய் தன் வீட்டிற்கு வந்து போஜனம் பண்ணாமல் தன் கட்டிலின் மேல் படுத்து தன் முகத்தை திருப்பிக் கொண்டிருந்தான். என்ன பண்ணிட்டு இருந்தான்? எப்படி வந்தான் வீட்டுக்கு? சலிப்பும் கோபமுமா? கொஞ்சம் ரொம்ப சலிப்பா கோபமா அப்படி வீட்டுக்கு வந்தவர் கட்டில் மேலே படுத்து, அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் பார்க்கக்கூடாது. அவங்க ஒய்ஃப் வருது, இப்போ அவங்க மனைவி வந்து, ஏங்க நல்லா தனக்கு போனீங்க, என்னங்க ஆச்சு? போமா, இங்க பாருங்க, உங்க அன்பு மனைவி வந்திருக்கேன் பாருங்க, உங்க நேசம் பார்க்க மாட்டேன்றான். இவனுக்கு என்ன சொல்றான் பாருங்க. நாபோத்துக்கு அந்த ஆகாபின் அரண்மனை அண்டையில் என்ன இருந்துச்சான்? அரண்மனைக்கு பக்கத்தில் ஒரு இடம். சொல்லுங்க, என் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு இடம். பவுல் சொன்னார், ஆசையாய் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? தொடருகிறேன். எல்லாம் சொல்லுங்க, ஆசையாய் தொடர்ந்து கொண்டிருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பக்கம் இருக்கிறார். இன்றைக்கு நாம் எதை ஆசையாய் தேடிக்கொண்டிருக்கிறோம்? ஆசையாய் தொடர்ந்த ஆகாப்பு எதன் மேல ஆசை வச்சார் தெரியுமா? மண்ணு மேல. எல்லாம் சொல்லுங்க, இடத்து மேல ஆசை. இன்னைக்கு இடத்துக்காக ஆசையாய் தொடர்ந்து போகிற ஒரு ஆசாபை இங்கே பார்க்கிறோம், ஆகாபை. எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு தேவ பிள்ளைகள் சபைக்கு வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு இடம் எனக்கு எப்படியாவது வேணும், ஆண்டவர்கிட்ட எனக்கு ஒரு இடம் வேணும். ஒரு முழு ஜெபத்தில் ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். இயேசு உங்களை விடுவிக்கிறார், இயேசு விடுவிக்கிறார், இயேசு விடுவிக்கிறார், இயேசு விடுவிக்கிறார். ஒரு அம்மா நல்லா தூங்கி விழுகுது. இயேசு விடுவிக்கிறார் போது அப்படி இப்படிங்குது. அப்புறம் நல்லா தூங்குது பிரசங்கத்துலலாம். இயேசு விடுவிக்கிறார் அப்படின்னு டக்குன்னு அப்படியே முழிச்சு திடுக்குங்குது. அப்புறம் எல்லாம் ஜெபம் முடிஞ்ச உடனே அந்த அம்மா வந்து நிற்கிது ஜெபத்துக்கு அந்த பாஸ்டர்கிட்ட. ஐயா, நீங்கள் சொன்னீங்க, நைட் ஃபுல்லாக கத்தி சொன்னீங்க, எனக்கு ஒன்று புக் பண்ணிடுங்க, எனக்கு ஒன்று சொல்லுங்க. இந்த ஐயாவுக்கு ஒன்றும் புரியல, என்ன புக் பண்ண சொல்லுது? இயேசு. ஆனால் எதுக்குமா ஜெபிக்கணும்? ஐயா, நீங்கள் சொன்னீங்களே இயேசு வீடு விற்கிறார்னு நைட்டில் சொன்னீங்களே, இயேசு வீடு விற்கிறார், இயேசு எனக்கு ஒன்று வேணுங்க ஐயா. இயேசு விடுவிக்கிறாருன்னா அந்த அம்மாவுக்கு எப்படி கேட்டிருக்குது? அதான் பாதி தூக்கத்தில் கேட்கக்கூடாதுன்றது. ஸ்தோத்ரா. இயேசு ஜீவிக்கிறார்னு ஒரு ஐயா பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அப்போ ஒருத்தர் வந்து கேட்குறாரு, அது அந்த கடை எங்கே இருக்கு? என்னையா கேட்குற? இல்லை, இயேசு டீ விற்கிறார்னு சொன்னீங்களே, அந்த கடை எங்கே இருக்குது? நானும் எல்லோ கடையிலையும் குடிச்சு பார்த்தேன், அங்கே டீ நல்லா இல்லை. இயேசு ஜீவிக்கிறாருங்கிறது இயேசு டீ விற்கிறாருன்னு கேட்டிருக்குது. அதுக்கு தான் அறகுறையாக கேட்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க.
இயேசு ஜீவிக்கிறாருன்னா ஸ்தோத்திரம், இயேசு டிவிக்கிறாருங்கிறது. இயேசு விடுவிக்கிறாருன்னா இயேசு வீடு விற்கிறாரான்றது. பாருங்க, இடத்திற்காக பக்கத்து இடத்தை அபகரிப்பதற்காக ஆசைப்படுறது தப்பு இல்லை. எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, பக்கத்தில் ஒரு தட்டு தட்டி சொல்லுங்க. ஆசைப்படுறது தப்பு இல்லை, அபகரிப்பது தவறு. புரியுதா உங்களுக்கு? ஒரு இடம் இருக்கிறது ஓகே, ஒரு இடம் கூட இல்லாமல் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு இடத்தை தருவார். என்னை கேள், அப்பொழுது ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாகவும். நல்லா சொல்லுங்க, அப்படிப்பட்ட தெய்வம் தான் நம்முடைய தெய்வம். அல்லேலூயா. நம்ம செபித்து கேட்டால் கர்த்தர், அவருக்கு சித்தம் இருக்குமானால், நமக்கு வரவேண்டியதாக இருந்தால், நமக்கு தகுதியாக இருந்தால் கர்த்தர் அதை கட்டாயம் தருவார். இவன் யாரு? ராஜா. ஆகாப் யாரு? அவனுக்கு என்ன இருக்குது? அரண்மனையே இருக்குது. கவனிச்சிங்களா? அரண்மனையே இருக்குது. உனக்கு ஏப்பா இத்தனோடு பக்கத்தில் இருக்கிற தோட்டம் எதுக்கு? அதுவும் இல்லாம பக்கத்தில் இருக்கிற தோட்டத்தை விட இவனுக்கு நல்ல தோட்டம் இருக்கிறது. விளங்குதா உங்களுக்கு? அதில் நீங்கள் 2வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆகாப் நாபோத்தோட பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டிற்கு. என்னங்க, பக்கத்தில் இருந்தாலே ஆசை தான் வருது. பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த அரண்மனையில் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆளுக்கு கண்ணை உறுத்துது. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த இடம், பக்கத்தில் இருக்கிறவங்க, அவங்க மேலே கண்ணு உறுத்துதா? இன்னைக்கு உங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் தூக்கி அடிக்கணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். ஒரு இடத்துக்கு பல இடங்களை கர்த்தர் கட்டாயம் தருவார். நீ கட்டாத வீடுகளில் குடியிருப்பாய், அது வாக்குத்தத்தம். அதுக்கு நீ போய் அதுக்கு பின்னால ஆசையா ஓடாதேன்னு சொல்றேன் பிரசங்கத்துல. எத்தனை பேருக்கு புரியுது? நீ அதற்கு பின்னாக ஓடக்கூடாது. தாவீது சொல்லுகிறார், நன்மையும் கிருபையும் என்னை. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், வலது கரத்தை உயர்த்தி. நன்மையும் கிருபையும் என்னை. நல்லா சொல்லணுமே, நல்லா சொல்லணுமே. ஓ, ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் பிதாக்கள் வீட்டில் இருக்கும், அவர்கள் சேர்த்து வைக்கிற சொத்து என் வீட்டில் இருக்கும். அல்லேலூயா. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தருவாருங்க. ஆனா இவன் சொல்றா பாருங்க, என் வீட்டுக்கு அடுத்து இருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளையாக்கும்படி. எதை எதை என்னவா மாத்தணுமா? நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? கீரை கொள்ளைய, அதுதானேங்க பெஸ்ட்டு. இவன் பாருங்க, மோசமா போறதுக்கு நல்லா இருக்க ஒரு இடத்த நாசம் பண்றதுக்காக கேட்கிறான் பாருங்க. விளங்குதா உங்களுக்கு? நாம் எதை ஆசையாய் தொடருகிறோம்? தேவஜனமே ஜாக்கிரதை, எச்சரிப்பா இருங்கள். அல்லேலூயா. இவன் சொல்றான் பாருங்க, அதை எனக்கு கொடு, அதை பார்க்கிலும். 2வது வசனம், அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது அதற்குண்டான கிரயமான பணத்தை உனக்கு தருவேன். எப்பா நான் கேட்கிறேன், ஆகாபே, உனக்கு தான் நல்ல தோட்டம் இருக்குது இல்ல? இதை விட நல்ல தோட்டம் இருக்கும்போது உனக்கு எதுக்கு இந்த தோட்டம் என்று நான் கேட்கிறேன். விளங்குதா உங்களுக்கு? கர்த்தர் நமக்கு நல்லதை தந்திருக்கிறார். ஏன்? அடுத்தவர்களுடைய பொருள் நமக்கு தேவை. எத்தனை பேருக்கு விளங்குது? நமக்கு நல்ல பேனாவை கர்த்தர் கொடுத்திருந்தா அதோட வச்சுக்கோங்க. ஆமென் சொல்லுங்க. நமக்கு பக்கத்தில் இருக்கிறது, நமக்கு அழகா இருக்கிறது என்று அடுத்தவர்களுடைய பொருளை அபகரிப்பதற்கு, அடுத்தவர்களுடைய இடத்தை ஆமென் நாம் சுதந்தரிப்பதற்கு இருக்கிற அந்த ஆசை இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் போவதாக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகாப் ராஜாவே, உனக்கு அரண்மனை இருக்குது, நல்ல தோட்டம் இருக்குது, நல்ல சொத்து இருக்குது, நல்ல பணம் இருக்குது, ஒரு ஏழை மனுஷன் பக்கத்துல வச்சிருக்கிறான். நான் நினைக்கிறேன், நான் என்ன நினைக்கிறேன், அவன் என்ன சொல்றான், இந்த நாபோத் என்ன சொல்றான்னா, இது என் பிதாக்கள் எனக்கு கொடுத்த சுதந்திரம். எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க. நம்முடைய சுதந்திரத்தை இன்றைக்கு அநேகர் அபகரிக்க வரலாம், ஆனால் நாம் உறுதியாய் நிற்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ ஒரு கேள்வி என்ன தெரியுமா? இந்த நாபோத்து நீ இடம் வாங்கும் போது அமைதியா தானே இருந்தான்? நீ நாபோத்து ஆகாப்பு இடம் வாங்கி அரண்மனை கட்டும் போது, விளங்குதா உங்களுக்கு? புரியுதா புரியலையா? ஏன்னா இது யாருடைய சொத்துன்றான் நாபோத்து. அப்ப இது பாரம்பரியமா என்னுடைய சொத்து, இது ஏன் சொத்து இங்க இருக்குது, நீ அரண்மனையை எப்ப கட்டி இருக்கிற? புரியுதா உங்களுக்கு?
அப்போ நான் பூர்வீகமாக இங்கே குடியிருக்கிறேன், நீ வந்து இப்போ இடையில கட்டிட்டு, நீ இடையில கட்டும்போது நான் அமைதியாக இருந்தேன், பரவாயில்ல, என் வீட்டு பக்கத்தில் ஒரு அரண்மனை இருந்தால் பரவாயில்லன்னு நான் நினச்சேன், என் தோட்டத்து பக்கத்தில் அரண்மனை இருந்தால் பரவாயில்லன்னு நான் நினச்சேன். ஆனால் உனக்கு இந்த மனசு வரலையே, நீ இருக்கிறதையும் பிடுங்கலான்னு நினைக்கிறியே. இந்த ஆசையை சிலுவையில் அறைய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.